மார்னிங் கைஸ். இன்னைக்குள்ள கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸை பற்றி சொல்கிறேன், ஓகேவா? பாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸை வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். லைக் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் வந்து பாண்ட்ஸ்னால் ஒரு கடன் கொடுக்கறது ஒரு 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸுக்கு, ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்னா அது வேறு. லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் பாண்ட்ஸும் வரும். நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக பாண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி அண்ட் பாண்ட்ஸ் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஈக்விட்டி வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது எப்படின்னா, உங்களுக்கு ஹை ஆகலாம், லோ ஆகலாம். அது வந்து உங்களோட ரிஸ்க்கு. லைக் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகலாம், டவுன் ஆகலாம். பட் ஆனால் பாண்ட்ஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரியும் மார்ஜின் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். இந்த கம்பெனி மேலே ட்ரஸ்ட் வச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு ஹையும் ஆகும், லோவும். பட் ஆனால் ஒரு 1 இயரில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட்ஸ் வாட் எவர் நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மந்த்லி பேசிஸ்லையும் பிரிச்சுக்கலாம், 3 மந்த்ஸ்க்கு வரைக்கும் பிரிச்சுக்கலாம், அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். ஸோ அதனால நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க் அதிகம் ப்ளஸ் இது ரிவார்டும் அதிகம். பாண்ட்ஸ் வந்து ரிஸ்க் கம்மி ப்ளஸ் ரிவார்டும் அதிகம். லைக் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 40 ஏஜ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய சூஸ் பண்ண தேவையில்ல. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் டெய்லியும் செக் பண்ணணும். லைக் டெய்லியெலாம் வீக்லி ஒன்ஸாக செக் பண்ணணும். பட் ஆனால் பாண்ட்ஸ் அப்படி கிடையாது. பாண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இயர்லி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கான மந்த்லி டிவிடெண்ட் மணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பிரச்சனை இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன் பாண்ட்ஸ் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி முந்தி வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, பிஃபோர் வந்து லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாண்ட்ஸில். ஆனால் இப்போ வந்து லேக்ஸில் 10,000 இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 10,000 இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு டிவிடெண்ட் எடுத்துக்கலாம் பாண்ட்ஸ் வழியா அப்படின்னு இப்போ வந்துருச்சு. முந்தி வந்து லேக்ஸ் தான். லேக்ஸ்னால் நம்ம கண்டிப்பாக நம்மள மணிக்கு நார்மல் பீப்புளெலாம் எடுக்க முடியாது. லைக் எப்படி யாரெல்லாம் எடுப்பாங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், பேங்க்ஸ், அப்புறம் ஹெச்என்ஐனா ஹைலி நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க தான் எடுக்க முடியும் இப்போ. பட் ஆனால் இல்லை, 1 லேக்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, 10,000லேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. லைக் 10,000லேருந்து க்ரோஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மந்த்லி டிவிடெண்ட் ஆர் 3 மந்த்ஸ்க்கு ஒரு டிவிடெண்ட் வேணுமா, அல்லது இயர்லி ஒன்ஸ் டிவிடெண்ட் வேணுமாங்கிறத எடுத்துக்கலாம். திருப்பி நீங்கள் அதை எடுத்து இன்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ஒன்றில். ஸோ இதுவுமே ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி தான். நீங்கள் சம்பாதிக்கிறத அதுலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கு எடுத்து வைக்கிறீங்க. இது ஒரு வே. அதுதான் பாண்டில் சொல்ல வரேன். அப்புறம் நீங்கள் ஏன் பாண்ட் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, ஷேர்ஸ் எடுத்திங்கன்னா லாங் டேர்மாக இருக்கும். லைக் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுறோம். இப்போ டாடா ஷேர்ஸ் கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா அது மோஸ்ட்லி ஒரு 5 to 6 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட ரிட்டர்ன்ஸ் நீங்கள் நினச்ச மாணிக்க வரும். பிகாஸ் ஏன்னா ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் டவுன் இருக்கும். பட் ஆனால் பாண்ட்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் ஒரு 10% கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். லைக் நீங்கள் பர்சனல் லோன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்களேன். பர்சனல் லோனுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கட்டுற இடத்துல அதே காசை வந்து நீங்கள் பாண்ட்ஸில் போட்டிங்கன்னா 10% வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு கம்பெனி கடன் கொடுத்துருக்கீங்க, அவங்க வந்து உனக்கு வந்து அவங்க வேலை பார்த்து உங்களுக்கு வந்து கடன் அடைக்கிறாங்க வட்டியோட சேர்த்து. உங்களோட பணமும் ரிட்டர்ன் வரப்போது, உங்களோட வட்டியும் சேர்த்து வரப்போகுது. லைக் இது வந்து வட்டி பிஸ்னஸ் மணிக்கு தான். பட் ஆனால் இது பியூர்லி லீகல், ரொம்ப ட்ரஸ்டடும் கூட. பிகாஸ் ஏன்னா இதில் வந்து கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பாண்ட்ஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணல. லைக் பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்காண்டி நான் சொல்ல வரேன். அப்புறம் மந்த்லி, குவார்ட்லி, இயர் அதெல்லாம் இருக்குது. ஸோ மந்த்லி பிரிச்சுக்கலாம், குவார்ட்லி பிரிச்சுக்கலாம், இந்த இயர்லியும் பிரிச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ கார்பரேட் பாண்ட்ஸ்னு ஒன்று எடுத்துக்கோங்க. கார்பரேட் பாண்ட்ஸ்னால் டிசிஎஸ், ஜோகோ, வாட் எவர், ஹெச்சிஎல், இது எல்லாமே கார்பரேட்ஸ் தான். அவங்களுக்கு நீங்கள் ஒரு பாண்ட் போட்டு கொடுக்குறீங்களா, ஒரு 10 lakhs கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து 10%, 1 lakh வந்து அவங்களுக்கு வந்து டிவிடெண்டாக பே பண்ணணும். அது வந்து அவங்க மந்த்லி பேசிஸில் நீங்கள் கேட்டாலும் தருவாங்க. லைக் மாதம் 10,000 1 இயருக்கு தருவாங்க. அல்லது குவார்டர்லியில் கேட்டிங்கன்னா 3,000 சாரி 30,000 பிரிச்சு தருவாங்க. ஆர் அப்படியே நீங்கள் போன 1 இயருக்கு ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா 1 இயருக்கு அந்த 1 lakh தந்துடுவாங்க. நீங்கள் 10 lakh போட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கான வர்ற வட்டி வந்து 1 lakh வருது. பிகாஸ் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு நாலேஜும் நிறைய கெயின் ஆகும். பிகாஸ் அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகுது எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும், வாட் எவர், அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, அவன் கடனை வாங்கிட்டு அவன் வந்து உங்களுக்கு வட்டி கொடுக்கறதுக்காண்டி அவன் வேலை பார்த்து அவன் எடுக்கிற ப்ராஃபிட்லேருந்து தரான். ஷேர்ஸ் வேறு, பாண்ட்ஸ் வேறு. அதான் நான் சொல்லுவேன் நண்பர்களே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10% ரிட்டர்ன் இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ சாட்டர்டே நான் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் வீடியோ வந்துடும். அப்புறம் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சேனலுக்கு. தேங்க் யூ.